எல்லாருக்கும் வணக்கம். இந்த விவசாயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு இருக்குங்க. அதில் இந்த கவர்மெண்ட்ல வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா உணவு பாதுகாப்பு துறையும் பார்த்தீங்கன்னா இந்த தர்பூசணி விவசாயம் பண்ணுறதுக்கு யாரும் முன் வர மாட்டேங்கிறாங்க. ஆனால் விவசாய வயத்துலையும் விவசாயத்தையும் அழிக்கிறதுல உங்களுக்கு என்ன அவ்வளோ லாபம்னு எனக்கு தெரிய வரல. ஏங்க நீங்கள் கடையில் போயிட்டு கூல்ட்ரிங்க்ஸை வாங்கி அதை எக்ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதை எடுத்துன்னு போயிட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு அதில் எவ்வளோ கெமிக்கல் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுங்க. இந்த தர்பூசணி எடுத்துன்னு போயிட்டு அதே ஆராய்ச்சி பண்ணுங்க. அதில் எவ்வளோ கெமிக்கல் இருக்குதுன்னு ரிலீஸ் பண்ணுங்க. எது சாப்பிட்டா உடம்பு நல்லது, எது சாப்பிட்டா உடம்பு கெடுதல்னு சொல்லிட்டு விலாவாரியா கொடுங்க. ஏங்க உடம்புக்கு கெடுதலான, உடம்புக்கு ரொம்ப கெடுதலான இங்க சாராயம் விற்கிறாங்க, இங்க சிகரெட் விற்கிறாங்க, அதுக்கு மேலேயா போதை பொருட்கள் அவ்வளோ விற்கிறாங்க. அதை பத்தி யாரும் இங்க பேச மாட்டீங்க, அதை பத்தி யாரும் கேட்கவும் மாட்டீங்க. ஆனா இங்க விவசாய நிலத்துல கஷ்டப்பட்டு 60 நாள் உற்பத்தி பண்ண தர்பூசணில அதுல கெமிக்கல் தந்துட்டாங்க, அதுல புற்றுநோய் வரும்னு அதை பத்தி பேசுறீங்க. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சு பாருங்க. விவசாயி எங்களை அடிச்சா நீ யாரும் கேட்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு தானே விவசாயி எங்களை அடிக்கிறீங்க.